வணக்கம் நண்பர்களே. வாழ்க வளமுடன், நலமுடன், வாழ்க வையகம். நான் இப்ப லாஸ்ட் பதிவுல போடும்போது எனக்கு ரொம்ப தொண்டை கட்டி இருந்ததுனால, ஒரு வாரமா பதிவுகள் எதுவும் போடல. ஆனால் வெறும் ஷார்ட்ஸ் மட்டுமே நான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ ஒரு 90% என்னோட குரல் வந்து சரியாயிடுச்சு. அதனால சரி. பட் இது ரொம்ப மாசி மகம். மாசி மகம் ரொம்ப முக்கியங்கிறனால, சரி நம்ம இன்றொரு தகவல்ல இத பத்தி நம்ம ஒரு பதிவு போடலாம். ஏன்னா, இப்போ நெறைய பிகைனர்ஸ் இருப்பாங்க. நெறைய நியூக்ளியர் ஃபேமிலிஸ் வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கு நெறைய மெத்தடு, மொறலாம் தெரியறது கிடையாது. ஸோ அவங்க நெறைய பேர் இப்போ யூடியூப் பார்க்குறாங்க. நான் எப்படி போன வருஷம் மாசி மகத்த நான் கொண்டாடினேன். ஏன்னா என்னால நீர்நிலைக்கோ, நதிகளோ போய் நீராட முடியல. ஆனா அந்த நதிகள்ல நீராடின பலனும், புண்ணியமும் நமக்கு கிடைக்கணும். அப்ப அது எந்த மெத்தட்ல பண்ணணும்? அது வந்து நான் சர்ச் பண்ணி அந்த மெத்தட்ல நான் பண்ணேன். அதையும் இந்த பதிவுல நாம சொல்றேன் நானு. மாசி மகம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஜென்ரலா பொதுவா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. ஒவ்வொரு நாட்கள் இருக்கு. திங்கட்கிழமை சோமவாரம் சிவனுக்கு, செவ்வாய்க்கிழமை நம்ம சுப்பிரமணிய சாமி முருகருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு கிழமைக்கும் இருக்கா மாதிரி மாசி மகம் யாருக்குங்க சிறப்புன்னா எல்லாருக்குமே சிறப்பு. அப்படி ஒரு நாள் தான் மாசி மகம். அம்பாளை கும்பிடலாம், சிவனை கும்பிடலாம், இத நம்ம சுப்பிரமணிய சுவாமியை கும்பிடலாம், பெருமாளை கும்பிடலாம். எல்லாருக்குமே அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு, கதைகள் இருக்கு. ஜென்ரலா பௌர்ணமியும் மக நட்சத்திரம் சேர்ந்து வர நாள் தான் நமக்கு மாசி மகம்னு சொல்லுவாங்க. அது வருஷம் கரெக்டா வரும். இந்த வருஷம் நமக்கு ஒரு நாள் முன்ன பின்ன வருது. மக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் தேதி காலையில 3:53க்கே ஆரம்பிச்சிருது. நல்ல வேளை ஆரம்பிக்கிறதே நம்ம பிரம்ம முகூர்த்தம் தான் ஆரம்பிக்குது. ரொம்ப நல்லது. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில 5:09க்கு முடியுது. இது வந்து நம்ம மக நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. அடுத்த நாள் தான் நமக்கு வந்து 13ஆம் தேதி தான் பௌர்ணமி வருது. ஸோ அதனால நம்ம மக்கள் பெரியவர்கள் நமக்கு முன்னோர்கள் என்ன வகுத்து கொடுத்தாங்க, நட்சத்திரத்தை அடிப்படையில வச்சுதான் எல்லாத்தையும் கும்பிடணும், வழிபாடு செய்யணும்னு சொல்லுங்க. அது அமைஞ்சு வந்தா நல்லது. இல்லையா, நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அதைத்தான் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய பௌர்ணமி வரலங்கன்னு பௌர்ணமி அடுத்த நாள் நம்ம செய்யக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக். சரி, என்ன பண்ணலாம், என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம்? ஸோ எல்லாத்தையும் இதுல நான் வந்து உங்களுக்கு நான் எப்படி பண்ணேன் சிம்பிளா, ரொம்ப கஷ்டப்பட வேணாங்க. கடவுள் வழிபாடுங்கிறது நம்ம மனசு சம்பந்தப்பட்டது, நம்ம சம்பந்தப்பட்டது. அதை நம்ம மனநிறைவோடு கும்பிட்றோம் பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். ஸோ அதனால இப்படிதான் செய்யணும், அப்படிதான் செய்யணும், இவ்வளவு சொல்லப்போனா அப்படிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஆனா சில பேசிக் மெத்தடாலஜி கரெக்டா இருக்கணும். எப்படி வேணாலும் பண்ணலான்றது. ஸோ அப்போ அந்த வழிபடும் முறைகள் செய்யணும் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம 3:53க்கு பிறக்குது இல்லையா? எல்லாரும் என்ன பண்ணாங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சிங்க. நமக்கு லக்கிலி வந்து பிரம்ம முகூர்த்தம் தான் இது ஆரம்பிக்குது. அதனால வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சிக்குங்க. காலைல ஏஞ்சி தலை குளிச்சிருங்க. நல்ல நாள் தலைக்கு குளிச்சிருங்க. கடை நம்ம கதவு வெளியில வந்து நிலவாசலுக்கு வெளியில விளக்கேத்துங்க. உள்ளேயும் ஏத்துங்க. முதல்ல நிலவாசல் வெளியில ஏத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்குள்ள விளக்கு ஏத்தணும். இதுதான் விளக்கேத்துற முறை காலையில. ஸோ நம்ம அப்படி பண்ணும்போது தூபதீப ஆராதனை காட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணிலாம் போட்டு நல்லா நம்ம கொண்டாடலாம். இது வந்து பேசிக் நெய்வேத்தியம். எந்த வழிபாடு பண்ணாலும் நெய்வேத்தியம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல். சரிங்க, இது பண்ணலாம். சாமி கும்பிடணும், எல்லாம் ரெடி பண்றோம், எல்லாம் பண்றோம், நெய்வேத்தியம் வச்சு எண்ணெய் பதிகம் பண்ணு, எண்ணெய் அதை முதல்ல சொல்லிட்டேன் இல்லையா? இந்த மாசி மகம் பார்த்தீங்கன்னா எல்லா கடவுளுக்கும் உகந்த நாள். எப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது நம்ம விஷ்ணு பகவான் அவதாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கூர்ம அவதாரம் இருக்கும். அவர் என்ன பண்ணுவாருனாக்கா, நம்ம அசுரர்கள் வந்து பூமியை வந்து சமுதிரத்தில் ஒளிச்சு வச்சிருவாங்க. அவர் அந்த அவதாரம் எடுத்து சமுதிரத்தில் பூமியை மீட்டு காப்பாத்தினதான் ஒரு நமக்கு வரலாறு தெரியல. அது நடந்தது மாசி மகம். ஸோ எனக்கு பெருமாளை பிடிக்குமா, அன்னைக்கு நீங்க பெருமாளுக்கு சத்யநாராயண பூஜை பண்ணலாம். இல்ல பெருமாளுக்கு பிடிச்ச மந்திரங்கள், பதிகங்கள், விஷ்ணு சகஸ்ரநாமம் எதை வேணாலும் பாராயணம் பண்ணலாம். உங்களுக்கு என்ன தெரியுமோ பாராயணம் பண்ணலாம். ஓகே, நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பெருமாளை கும்பிடும்போது எனக்கு பெருசா எதுவும் தெரியாது. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா பாட்டு அதுதான் எனக்கு நல்லா தெரியும். அதை நான் மனசார உருக பாடுவேன். அதுவே என்ன பொறுத்த வரைக்கும் போதும். எல்லாம் தெரியுதா, பாடுங்க, தப்பே இல்லை. ஏன்னா உச்சரிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமா, எல்லாமே பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல இருக்கும். அது கரெக்டா உச்சரிக்கணும். இல்லைன்னா தப்பா அதுக்குண்டான பலனை கொடுத்துரும்னுவாங்க. அதனால அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஸோ இது வந்து பெருமாளை கும்பிட்றோம். எனக்கு முருகரை பிடிக்குமா, மாசி மகம் முக்கியமான நாள்.
குழந்தை பேர் குழந்தைக்காக காத்திருக்கிறாங்க இல்லையா, அவங்க எப்படி சஷ்டி கவசம் கும்பிடுறாங்களோ அதே மாதிரி மாசி மகம் அன்னைக்கு முருகரை நினைச்சு நம்ம உபவாசம் இருந்து காலையில இருந்து 6 உபவாசம் இதாங்க. காலை நமக்கு எல்லாம் நைவேத்தியம் எல்லாம் பண்ணி சாமிக்கு 6 மணிக்கு மேல கோயிலுக்கு போயிட்டு தெப்போத்சவம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம். 6 மணிக்கு முடிச்சிடலாம், இல்ல முடிச்சிட்டு கூட நீங்க தெப்போத்சவம் போய் பாருங்க, தப்பில்லை. ஸோ இது வந்து முருகரை கும்பிட்றவங்களுக்கு அந்த நாள். அம்பாளை கும்பிட்றவங்களுக்கு தனம் தரும் அபிராமி அந்தாதி நான் ஏற்கனவே இது பதிவு போட்டிருக்கேன், அது நீங்க பாடலாம். அந்த அபிராமிக்கும் அது உகந்த நாள் தான். அது வந்து அம்பாளுக்கு சிவன் சிவன் தான் கதாநாயகனே இதுக்கு. ஏன்னா இது வந்து நதிகளோட சம்பந்தப்பட்டது இல்லையா. ஸோ சிவன் இதுல எங்க வர்றாருன்னா, சிவனுக்கு வந்து இப்போ வழிபாடு நம்ம என்னன்னா என்னைக்கு பிறக்குதுன்னு பார்த்துட்டோம், பௌர்ணமி எப்போ பார்த்துட்டோம், நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பார்த்துட்டோம், எப்படி உபவாசம் இருந்து எப்படி வந்து நம்ம குளிச்சுட்டு எப்படி விளக்கேற்றணும், எப்படி நெய்வேத்தியம் பண்ணணும், என்ன பண்ணணும், பதிகங்கள் பண்ணணும் சொல்லிட்டோம். அப்புறம் கோயிலில் அன்னைக்கு எல்லா கோயிலும் தெப்போத்சவம். ஏன்னா நீராடல் இல்லையா, திருக்குளத்துலையாவது நீராடுவாங்க எல்லாரும். திருக்குளத்தில் கூட நீராட முடியல, என்னால் நான் நதிகளில் போக முடியல, அதுக்கு நான் வீட்டிலே எப்படி பண்ணணும்னு அடுத்த இதில் நான் உங்களுக்கு இந்த இதுலேயே சொல்கிறேன். அந்த ஃபோட்டோஸ் வரும்போது சொன்னால் தான் உங்களுக்கு அது நிலச்சி வரும். அதனால் நான் அந்த ஃபோட்டோ வரும்போது நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து எல்லா இது பண்ணுறதும் வழிபாடுக்கு எந்த எந்த சாமி பிடிக்குதோ அன்னைக்கு நீங்கள் அந்த சாமியை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இப்போ வந்துடுச்சு மெயின் பார்ட். இப்போ நமக்கு வந்து நதிகளில் நீராடல் முன்னோர்கள் எப்படி வகுத்து வச்சாங்கன்னா, நாம் செய்கிற பாவங்கள் தெரிஞ்சு செய்கிறது தெரியாமல் தெரிஞ்சு செய்கிறதுங்கிறது என்னென்னா, நீங்கள் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சே கோவப்படுவீங்க, அடுத்தவங்க திட்டுவீங்க, அது நீங்கள் தெரிஞ்சு செய்கிற தப்பு. அதுக்கு சரி நீங்கள் பண்ணிட்டீங்க, கடவுள் மன்னிப்பாரு. அதுக்காக தெரிஞ்சு செய்ய கொலை செய்யறது கொலை பண்ணுறதெல்லாம் கணக்கில் வராதுங்க, அதெல்லாம் தண்டனை உண்டு. ஸோ நடந்து போகிறோம் சாலையில், கால் பட்டு ஏதோ சின்ன சின்ன ஜீவராசிகளை இறந்து போகலாம். வீடு கட்டுறோம், மண்ணை தோண்டி நம்ம கடைக்கால் போகிறோம், அந்த மண்ணுக்குள்ளேருந்து பல உயிரினங்கள் வெளில வரும். சிலது தப்பிச்சு போகும், சிலது இறந்து போகும். ஸோ அதுவும் நம்மளோட கணக்கில் தான் வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பாவத்தெல்லாம் போக்குறதுக்கு இன்னைக்கு மாசி மகத்தன்னைக்கு நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம்னா சிவபெருமான் அந்த பாவங்களை நம்மிடமிருந்து விலக்கி வைத்து விடுவார். மறுஜென்மம் இல்லாத பிறப்பையும் நமக்கு அருள்வார். அடுத்த ஜென்மம் நமக்கு தேவையில்லை, மறுபிறவி வேண்டான்னு இன்னைக்கு விரதம் இருந்து பண்ணுங்கன்னா நம்ம தெரியாம செய்த தவறுகள், ஓகேங்களா, தெரிந்து செய்யற சிறு சிறு தவறுகள், கோவப்படுறது, அடுத்தவங்க திட்டுறது, அந்த மாதிரி அதுல இருந்து நமக்கு விலக்கு கொடுப்பாரு. எப்படி ஜிஎஸ்டி விலக்கு, டாக்ஸ் சொல்றோம்னா அந்த மாதிரி நமக்கு விலக்கு கொடுத்து நம்மள மறுபிறவி இல்லாத ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருவார். ஸோ இதுதான் மாசி மகத்தோட புண்ணியம். அதை விட முக்கியம் என்ன, இந்த 9 நதிகள் இருக்குல்ல, கங்கா, யமுனா, காவேரி, துங்கபத்ரா, நர்மதா, தபதி, சரஸ்வதி, சரையு, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா காவிரியில் சங்கமிச்சு அந்த 9 நதிகளில் மக்கள் நீராடி அவங்க பாவத்தை அதில் போக்கிடுறாங்க. அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க, எல்லாரோட பாவத்தை இப்போ நாங்கள் சுமந்திருக்கோமே, நாங்கள் என்னைக்கு பண்ணுறது, நாங்கள் எப்போ புதுப்பிச்சுக்கிறது, எங்களுக்கு எப்படி புனிதத்தன்மை வரும்னு கேட்டதுக்கு சிவபெருமான் வகுத்து கொடுத்த நாள் தான் மாசி மகம். அன்னைக்கு நீங்க போய் எல்லாரும் கும்பகோணத்துல இருக்கிற மகா குளத்துல நீராடினீங்கன்னா உங்களோட பாவங்கள்லாம் போகப்பட்டு புனிதத்தன்மை அடைவீர்கள். இதுதான் சிவபெருமானுக்கு அவங்களுக்கு வரத்தை கொடுத்தாரு. வருஷா வருஷம் மாசி மகம் அனைத்து 9 நதிகளும் வந்து நீராடுறதா ஐதீகம். அதனாலதான் பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல சும்மா கூட்டம் தள்ளும் அன்னைக்கு அந்த ஒரு நாள். ஸோ இதில் தான் நான் என்ன சொல்லியிருந்தேன், எங்களால் நதிகளுக்கு போக முடியல, திருக்குளத்துக்கு போகல, நாங்கள் என்ன பண்ணோம்னா காலையில் ஏஞ்சிக்கிறீங்க இல்லையா, நைட்டே என்ன பண்ணுங்க, ஒரு அகல் அகல் பானை மண்பானையிலையோ இல்லை வெள்ளி சொம்புலையோ, இது சில்வரை தவிர்த்து வெள்ளி சொம்புலையோ இல்லை வந்து நம்ம பித்தளை வெண்கலர்னா தண்ணி வச்சு பூஜை ரூமில் வச்சிருங்க. சுற்றி ஒரு தாம்பால் தட்டில் வச்சு தண்ணி வச்சு பெரிய இது எல்லாரும் குளிக்கிறதுக்கு தேவைப்படும் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் கலக்கிறதுக்கு, அதனால பெரிய சொம்பில் வச்சுட்டு சுற்றி பூவை வச்சுட்டு நைட்டே ரெடி பண்ணி வச்சிருங்க. காலையில் ஏஞ்சி கை கால் மூஞ்சி அலம்பிட்டு இது பண்ணுறீங்க இல்லையா, அப்போ வந்து சாமிகிட்ட நம்ம ஆவாகனம் பண்ணணும். என்ன, என்னால் சுவாமி எங்களால் வந்து நதிகளங்களையோ திருக்குளங்களையோ போய் நீராட முடியல, அதனால் எங்களுக்கு அதில் கிடைச்ச அதில் நீராடினா எங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை எங்களுக்கு இந்த தண்ணியில் நீங்கள் வந்து ஆவாகனம் பண்ணி எங்களுக்கு எழுந்தருளணும்,
இந்த சொம்புல வந்து நீங்க எழுந்தருளீங்கன்னா நாங்க குளிச்சு இது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சாமிக்கு நம்ம வேண்டிக்கிட்டு அந்த தண்ணியை எடுத்துன்னு வந்து வச்சிருங்க. வீட்டில் எல்லாரும் குளிப்பாங்க இல்லையா, அதில் ஒரு 3 டம்ளர் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம குளிக்கிற தண்ணியில் கலந்துக்கிட்டிங்கன்னா நம்மளால அன்னைக்கு போக முடியாதவங்க பண்ணிக்கலான்றது ஐதீகம், வரலாறு, தவறு இல்லை. என்னடா இதெல்லாம் உண்மையான உண்மைதான், நம்பிக்கை தான் ஃபர்ஸ்ட். நம்ம ஆனால் முறையாக மனசரல அவங்கள வேண்டி ஆவாகனம் பண்ணி அதை யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து முக்கியமான நாள் பெண்கள் தாலி கயிறு மாத்திக்கிறது. அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி மாத்துங்க. வருஷத்துல அவங்கவுங்கன்னா அதுதான் எல்லா நாளும் மாத்தணுன்ற அவசியமே கிடையாது. ஜென்ரலா நல்ல நாள்னு பார்த்தா வருஷத்துல மீனாட்சி திருக்கல்யாணம், காரடியான் நோன்பு, அதுக்கப்புறம் இந்த மாசி மகம். இது ரொம்ப முக்கியம். ரொம்ப மோசமாயிடுச்சு அந்த டைத்துல மாத்திட்டேன், ஆனா கிழிஞ்சு இதாயிடுச்சு, கொஞ்சம் அழுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறவங்க கிட்டக்க மாசி மகம் வச்சா மாசி மகத்துல பண்ணிக்கிங்க. முக்கியம், ராவு காலம் யமகண்டம் இருக்கக்கூடாது. 12 மணிக்கு மேல எக்காரணத்தை கொண்டு பண்ணக்கூடாது. ஸோ அதனாலதான் பெஸ்ட் என்னன்னா பிரம்ம முகூர்த்தத்திலே பண்ணிடுங்க. எந்த தீட்டும் நமக்கு வரவே வராது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு ராவகால யமகண்டம் தான், ஆனா அதை தாண்டி எத்தனையோ இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நமக்கு தெரியும். அது ஏதாவது அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. அதனால சாமி கிட்ட வேண்டி குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு சாமி கிட்ட அம்பாள் படத்துல வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை எடுத்து மாத்திக்குங்க. இது வந்து தாலிக்கயிறு மாத்துறவங்களுக்கு உண்டான முறை. உருக்கள் கோக்குறது அதெல்லாம் வந்து நான் அடுத்தது பதிவுல சொல்றேன். ஓகேங்களா? இந்த இதுல பண்ணி இந்த 3 வருஷத்துல 3 நாள், ஆனா வருஷத்துல 2 தடவை மாத்தணும். அது உங்களுக்கு எது சௌகரியப்பட்டு வருதோ அந்த தடவை மாத்திக்கலாம். நான் சொல்லிருந்தேன் 3 முக்கியமான நாள் அந்த நாள்ல. ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா வகையிலும் மாசி மகத்தை எப்படி கொண்டாடலாம்னு சொல்லிட்டேன். எப்படி ஆவாகனம் பண்ணி வீட்டிலேயே குளிக்கலாம் பண்ணேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும்